வணக்கம் தமிழ் சொந்தங்களே, எல்லாரும் மதியானம் சாப்பிட்டாச்சா? வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டிப்பு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி மீன் சாப்பாடு தான். மீன் நல்ல பெரிய பெரிய மீனாகவே இருந்துச்சு. அதனால இன்றைக்கி பாதி மீனை குழம்பு வச்சிடலாம், பாதி மீனை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதில் எல்லோ கலரில் கிடக்கல, அதுதான் மீன் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் மீன் முட்டை சாப்பிட பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல் குண்டரிசி சாதம், மீன் குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாதி மீனை ஃப்ரை பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கான முக்கியமான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சப்பாத்திக்கு குருமா இல்லைன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் வைக்கும்போது அந்த கிரேவி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு தண்ணி ஐட்டம் அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை ஒரு ஸ்பூன் கரைச்சி அதில் கொதிக்கும் போது அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே அது கட்டியாயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.